பாலக்கீரையை சுடுதண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். பிளான்ச் ஆனதை உடனே கோல்டு வாட்டருக்கு மாற்றி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கடாய் வச்சு அதில் வந்து பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ரோஸ்ட் ஆனதை உடனே தண்ணியில் மாற்றி வச்சுருங்க, அப்போ தான் ஹார்ட் ஆகாமல் இருக்கும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் பிளான்ச் பண்ண கீரை, 2 பச்சை மிளகா, 2 இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 10 முந்திரி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. அப்புறம் தயிர் எடுத்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் ஒரு பட்டர் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து பட்டை, கிராம்பு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தனியா தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரைச்ச முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துருங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் எடுத்து பீட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துருங்க. நல்லா க்ரீமியாக அடித்ததை உள்ளே சேர்த்துருங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போது அரைச்ச கீரை விழுதை உள்ளே சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு. அதுக்கு அடுத்ததே வந்து நல்லா வந்து மசாலாலாம் குக் ஆனது. இப்போ பன்னீரை சேர்க்கணும். பன்னீரை சேர்த்து ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு மெத்தி லீஃப் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான